ஹலோ எவரிபடி. நான் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒருத்தரை பற்றி பேச போகிறேன். அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சமானவர், எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமானவர். அவரோட கண்டுபிடிப்பு இந்த ஜென்ரேஷன் மட்டும் இல்லை, ஃப்யூச்சர் ஆஃப் ஜென்ரேஷனுக்கும் அவரோட டெக்னாலஜி தான் முக்கியம். நான் யாரை பற்றி பேசுகிறேன்னா எலான் மஸ்க். அவர் 1971 வருஷம் சவுத் ஆஃப்ரிக்காவில் பிறக்கிறாரு. அவர் சின்ன வயசு இருக்கும்போது, அவருக்கு 12 வயசு இருக்கும்போது ஒரு வீடியோ கேம் க்ரியேட் பண்ணி அதை $500 தன்னோட 12வது வயசில் விற்றுருக்காரு. இப்போ சின்ன வயசுலேயே அவர் நாலேஜ் நல்லா வளர்த்துட்டு வந்திருக்காரு. அவருக்கு புக்குன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்க இவர் அமெரிக்கா போகிறாரு. அமெரிக்கா போய் நல்லா படிக்கிறாரு. இவருக்கு 2 சயின்டிஸ்ட் ரொம்ப பிடிக்கும். ஒருத்தர் தாமஸ் ஆல்வா எடிசன், இன்னொருத்தர் நிக்கோலா டெஸ்லா. அதனால் இவர் ஃபிசிக்ஸ் ஒரு எக்கானமிக் எடுத்து படிச்சிருக்காரு. இவர் தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஜிபே, கூகுள் பே, ஃபோன்பே மாதிரி அப்போ பேபால் அப்படி ஒரு ஆப்பை கண்டுபிடிக்கிறாரு. இப்போ நம்ம பண்ணுற கூகுள் லொக்கேஷன் கூட அவரோட இன்வென்ஷன் தான். இப்போ அவர் ஆரம்பத்தில் இது கொண்டு வரும்போது எல்லோரும் பார்த்து சிரித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் போக அது ரொம்ப முக்கிய தேவையாகி இன்றைக்கி எல்லாரும் பயன்படுத்துகிற ஒரு ஆன்லைன் ட்ரான்ஸ்லேஷனுக்கு அவர் தான் அடிப்படையாக இருக்கார். அப்படி இருக்கும் இப்போ அவர் ஸ்பேஸ் பற்றி அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அவர் ஸ்பேஸ் எக்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி போகிறாரு. அவர் தாங்கிட்டு இருக்க எல்லா காசையும் போட்டு ஒரு 3 ராக்கெட்டு ஆரம்பத்தில் ஸ்பேஸுக்கு விடுறாரு. 3 ராக்கெட்டும் ஃபெயிலியர் ஆக போகுது. 4வதாக எப்படியோ விட்டுருன்னு சொல்லி தாங்கிட்டு மொத்த காசையும் போட்டு 4வது ராக்கெட் விடுறாரு. இவரும் அது போன வேகத்துக்கு இவரும் சல்லுன்னு இன்றைக்கி உயர்ந்து வந்துட்டார். இப்போ இருக்கும்போது அவரோட மெயின் கோல் என்னென்னா, எப்படியோ ஸ்பேஸுக்கு மக்களை எப்படியோ மார்ஸுக்கு கூட்டிகிட்டு போகணும். அதுதான் அவரோட மெயின் கோலாக இருக்குது. இந்த மனுஷங்க வாழ்கிற மாதிரி இடமா மாற்றணுங்கிறது தான் அவரோட மெயின் கோல். இப்படி ஒரு மனுஷனுக்கு அவர் என்ன நினைக்கிறோம் சாதிக்கணும்னு என்ன இருக்கும். நமக்கும் அவர் பெரிய இன்ஸ்பிரேஷனாக இருப்பார். இப்போ ஒரு ஜென்ரேஷனுக்கு ஃப்யூச்சரில் நம்ம டவுன் போகிற மாதிரி கிரகம் விட்டுக்கிறவங்க போக போகிறோம். அவரோட அச்சீவ்மெண்ட்டுக்கு வாழ்த்துக்கள் நான் தெரிவிக்கிறேன். தேங்க்யூ. ஸோ அறிவு தான் நான் உலகை ஆளும். வேறு எந்த மூட நம்பிக்கை ஆளாது. ஆனால் அறிவு மட்டுமே நம்புங்க. அறிவு தான் உலகை ஆளும். தேங்க்யூ.